வெவ்வேறு வகைகளில் பகை கொண்டிருந்தவர்கள் ஒரே நேர்கோட்டில் இணைக்கப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அரங்கேற்றப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. இவர்களை மூளைச்சலவை செய்து கூட்டு சேர்த்து காய் நகர்த்தியது ஒரு வழக்கறிஞர்தான் என்ற அதிரவைக்கும் உண்மையும் வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அந்த நேரத்தில் வழக்கத்துக்கு மாறான பரபரப்பில் இருந்தது. காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் எதையோ எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்த அந்த வாகனம் நீதிமன்ற வளாகத்தில் நுழைந்ததும் பரபரப்பு பல மடங்காக அதிகரித்து பதற்றமாக மாறியது. காவல்துறையின் அந்த வாகனத்தில் இருந்து இறங்கிய 4 பேரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை துடிக்க துடிக்க வெட்டி கொன்றதாக கைது செய்யப்பட்டவர்கள். தமிழ்நாட்டை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர வைத்த கொலையை அரங்கேற்றியதாக கைகளில் விலங்கு மாட்டப்பட்டவர்கள். அவர்கள் வந்திறங்கிய போது நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் பதற்றம் தணியவில்லை. ஏற்கனவே கஸ்டடியில் எடுக்கப்பட்ட திமுக வழக்கறிஞர் அருள், ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு என்ற வினோத் என 3 பேரை மீண்டும் 5 நாள்கள் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க கேட்டது போலீஸ். புதிதாக கைது செய்யப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி ஹரிஹரனை 7 நாள்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கவும் மனு தாக்கல் செய்திருந்தது போலீஸ். இதற்காகத்தான் எழும்பூர் 5வது நீதிமன்ற நீதிபதி ஜெகதீசன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அந்த 4 பேரும். விசாரணை தொடங்கும் முன்பே அருள், ராமு, பொன்னை பாலு ஆகிய 3 பேரும் கண்களில் அச்சத்தை நிறைத்து கதறி அழுதுள்ளனர். திருவேங்கடத்தைப் போல தங்களையும் போலீஸ் என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்று கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர். இதை கேட்டுக்கொண்ட நீதிபதி அழைத்துச் செல்வதைப் போலவே பத்திரமாக மீண்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். மூவரின் உடல்களில் எந்த வகையிலும் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. உரிய நேரத்தில் உணவு வழங்க வேண்டும் என்று எச்சரித்து 3 பேருக்கும் 3 நாள்கள் போலீஸ் கஸ்டடி கொடுத்துள்ளார். இதற்கு முன்பாக நடந்ததுதான் ஹைலைட்டான விஷயம். நீதிமன்றத்தின் நிபந்தனைகள் எழுதப்பட்டிருந்த உத்தரவாத பத்திரத்தில் காவல் உதவி ஆணையர் சரவணனிடம் கையெழுத்து வாங்கியிருக்கிறார் நீதிபதி ஜெகதீசன். ஆம்ஸ்ட்ராங்கின் உயிரை துடிக்க துடிக்க வெட்டி பறித்தவர்கள் உயிர் பயத்தில் நீதிபதியிடம் மன்றாடியதற்கு போலீஸ் என்கவுண்டர் மட்டும் காரணமல்ல. நீதிமன்ற வளாகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் நிறைந்திருப்பார்கள் என்ற அச்சமும் தான் உயிர் பயத்தை விதைத்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி ஹரிஹரனுக்கு 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடி கொடுத்தார் நீதிபதி. முந்தைய 3 பேருக்கும் ஹரிஹரனுக்கும் தனித்தனி உத்தரவை பிறப்பித்தார் நீதிபதி. தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகியான வழக்கறிஞர் ஹரிஹரன் சம்போ செந்திலின் கூட்டாளி. இவர்தான் ஆம்ஸ்ட்ராங் மீது பகை கொண்டு திரிந்த மலர்கொடி, அஞ்சலை உள்ளிட்ட ஒவ்வொருவரையும் தேடி தேடி அடையாளம் கண்டு ஒருங்கிணைத்துள்ளார். வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் ஆம்ஸ்ட்ராங் மீது பகை கொண்டிருக்கின்றனர். வெவ்வேறு கன்னிகளாக இருந்த இவர்களை இணைத்து பகை முடிக்கும் சங்கிலியாக கோர்த்தது வழக்கறிஞர் ஹரிஹரன் தான். ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழி தீர்ப்பதற்காகவே இவர்களை மூளைச்சலவை செய்துள்ளார் ஹரிஹரன்.